மாப்பிள்ளை சொன்ன ஞாபகம் இருக்கட்டும். மண்டையை தவிர நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு வாங்க. ஆனால் தோதா கம்பு வச்சிருக்கிய எடுத்து ஒரு உலக்கையை தூக்கிட்டு வந்திருந்தா ஒரே போட்டிருக்கலாம். ஏய் கம்பு தான் வச்சிருக்கீல, தட்டு 4 தட்டு. சத்தம் வரணும்னா சாமி மேல தட்டு. கம்பு எதுக்கு? தன் கை துணைக்கு உதவின்னு இருக்கியா? மைக் டெஸ்டிங். ஹலோ 1 2 3. ஐயோ விக்ரம் விக்ரம் முடிஞ்சிருமா? ஒரு வாரம் தாங்குமா தாங்காதா? எப்பா சோழியை முடிய வைக்கிறிய? ஒரு சந்தை முடியுமா? எனக்கு கொஞ்சம் வேலி மையனே. ஹலோ அண்ணே. உங்களை பார்த்துட்டு போய் சொல்றாரு. நல்ல வேலை, நான் அவரை நல்லபடியா பார்த்துட்டு போறேன். நீ வாட்டுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க. என்னை நம்பி போங்க, அவரை பார்த்துட்டு போங்க. அங்கேயும் பார்த்துட்டு போ. நீ பார்த்து பத்திரமா வா போ. தொர்ராஜ் சொன்னது ஞாபகம் இருக்கா? கவலைப்படாதீங்க, 2ல் 1 பார்க்க விட மாட்டேன். இருக்கா இல்லையா? 2ல் 1. ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்துக்கும் இந்த இடத்துக்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. எல்லாம் சம்பந்தம் இருக்கு. தொடர்ந்து வரணுமா இல்லையா? யார் அந்த வேலையை பார்த்தது? எமது இடத்தில் உமக்கு என்ன வேலை என்று கேட்டீங்கன்னா, யார் இடத்துல யாருக்கு வேலை? இடம் எமக்கு சொந்தம். எனக்கு சொந்தம். எப்பா நல்லா இருப்பீங்க, போங்கப்ப. இங்க வந்து சொல்லுங்க, இங்க வாங்க. நீ போப்பு. இங்க வந்து சொல்லுங்க. ஐயா புரியுதா? இடம் எமக்கு சொந்தம். இடம் எமக்கு சொந்தம். உனக்கு அறிவு இருக்கா? என்ன நான் என்ன சொல்றேன் அதை திருப்பி சொல்லுகிறீ? இடம் எனக்கு. என்னது வேற சொல்ல தெரியாதா? எப்படி இடம் உங்களுக்கு சொந்தம் திருப்பி எங்களை சொல்றீங்களா? இடம் எமக்கு சொந்தம்னா நீ வேற ஏதாவது ஒன்னு சொல்லு. அப்படி சொல்ல முடியாது. இடம் எனக்கு சொந்தம்னு சொல்ல முடியாது. அத நான் தான் சொல்றேன். அது நானே தான். அது ஏன் நீ திருப்பி சொல்றேன்? என்ன திருப்பி சொல்றீங்க? இடம் எனக்கு தான் சொந்தம். இடத்துக்கு சிறப்பு இருக்கிறது. இருக்கு. இடத்துக்கு பெருமை இருக்கிறது. இருக்கு. பக்குவம் இருக்கிறது. இருக்கு. அதை நான் சொல்கிறேன். நானும் சொல்லுவேன். சொல்லுங்க. நீங்க சொல்றீங்களா நான் சொல்லவா? இடத்துக்கு பேரு வேலிமலை சாரல். அண்ணே வேதனை பேசிக்கலாம் தம்பி, பேசிக்கலாம். தப்பான முடிவுல எடுக்கக்கூடாது. இடத்துக்கு பேரு வேலிமலை சாரல். அதான் வேலிமலை சாரல். நீயே சொல்லு. ஏன்னா நான் பேசும்போது நீ குறுக்க பேசினா இந்த கிண்டல் பண்ற மாதிரி தெரியுது. இல்ல நம்ம நான் சொன்ன திருப்பி சொல்ற மாதிரி. ஏங்க நம்ம சொல்ற திருப்பி சொல்றதுக்கு தான் இந்த மைக் போட்டுருக்காங்க. அப்ப நீ என்ன திருப்பி சொல்ற? நீ நான் என்னங்க திருப்பி சொன்னேன்? இடத்துக்குள்ள நீ பேசணும், இல்லனா என்ன பேச விடணும். இல்லனா நான் பேசணும், இல்ல நீ ஒண்ணே நான் பேச விடணும். இடத்துக்குள்ள 2 பேருமே பேச விடாம பேசி இருந்தா ஒரு பேச்சுக்கு அர்த்தம் இல்லையா? என்ன பேச விடாம உங்களை பேசிவிட்டே? இடத்துக்குண்டான பேரை தானே சொன்னேன், வேலிமலை சாரல். வேற என்ன தப்பாவா சொன்னேன்? நீயே சொல்லியா? நீங்களே சொல்லுங்க. என்னத்துக்கு நான் சொல்லல? சும்மா ஏன்னா நீ நாடத்தை கெடுக்கிற மாதிரி பேசுற. யார் அப்படி கிடையாது. நான் பேசுறப்ப குறுக்கு வந்து பேசினா அப்புறம் நான் எப்படி பேச முடியும்? என்ன குறுக்கு பேசினாங்க? பேசுங்க, பேசி பாப்பா. ஒண்ணு நீ பேசுறியா இல்ல என்ன பேச விடுறியா? ஒண்ணு என்னை பேச விடுங்க, இல்லைன்னா நீங்க பேசுங்க. சரி நீங்களே பேசுங்க, நான் பேசுறேன், விடுங்க. இடத்துக்கு பேரு வேலிமலை சாரல். ஆமா, முனிவர்கள் வேள்வி நடத்தியனால வேலிமலை சாரல் பேர் இருக்கு. அது உண்மை. ஓரம் சொல்லல. சரியான ஆம்பளை இந்த இடத்துக்கு நான் விளக்கத்தை சொல்லுறியா? அதைத்தானே வான்மீகி சிவசலம் அமைவதற்கு காரணமாக இருந்தான். ஓஹோ. ஓஹோ நோக சொல்லுடா. என்ன சொன்னது? நீங்க சொன்னா நீங்க சொன்னது. நாகமுழ்ந்த விஷத்தை மருதமாக்கி அமிர்தமாக்கி உனக்குதான் சிவபெருமான் மதுரைன்னு இருக்கு. ஓரம் சொல்லல. சரியான ஆம்பளை இந்த இடத்துக்கு நான் விளக்கத்தை நீ சொல்லிட்டு போறியா? நீ என்ன சொன்னாலும் கேட்குற. சட்டம் கேட்கலையா? வேதசர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நல்ல காயப்பட்டுமனா. மழை பொழிந்தது. மழை பொழிஞ்சுச்சா? மண்ணாங்கட்டி பொழிஞ்சு. மண்ணதாங்க பொழிஞ்சுச்சு. மண்ணாங்கட்டி புளியலங்க.
சொல்ல விட மாட்டேங்கிறாரியா. சொல்லுப்பா வாய் வந்து நீ பேசிடடா. ஐயா அவங்க தாங்க சொன்னாங்க. இப்ப எதுல விட்டேன்? வாயில விட்டீங்க. ஆமா இழிச்சுக்கங்க. பொசு பொசுன்னு இருக்கு எனக்கு. அந்த ஆத்தா படுத்திருந்தது எந்திரிச்சு சிரிக்குது. அதுக்கு நான் என்னங்க செய்வேன்? ஏத்தா மறுபடியும் படுத்தா படுத்ததுக்குலாம் அடிக்கிறாரப்பா, எந்திரிச்சதுக்கு அடிக்கிறாரு. இடத்துக்குண்டான சிவபெருமான் நெல்லுக்கு வேலியிடுகிறார். திருநெல்வேலி இருக்கு ஓரம் சொல்லல. சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு நான் விளக்கத்தை சொல்லுவேன். ஐயா நொட்டு நொட்டுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்க. ஆடுக்கும் யானைக்கு முக்தி கொடுத்ததனால் ஓஹோ என்ன எந்திரிச்சுட்டு வர்றாப்புல அவரு? அவருக்கு மூத்திரம் வந்திருக்குங்க. ஏங்க நீங்க நீ போயிட்டு வா பண்ணா. எனக்கு வந்தா தானே போக முடியும். அவருக்கு கூட போய் நான் வாங்கியா குடிக்க போறேன். இப்ப எதுல விட்டேன்? மறுபடியும் வாயில தான் வெட்டிய. எத்தா மறுபடியும் இழுச்சுங்க கடுப்பாயிருவேன். அந்த அத்தா சேலைய தீபுடி விசிறிக்கிட்டு ஏங்க வேர்த்துற விஷயம் சொல்றா. ஏத்தா சேலை விசிறாதா ஒன்னே தான் சொல்லுது. விஷாதா விஷாதா இவர் நொட்டு நொட்டுன்னு என்ன அடிக்கிறாரு. குழந்தைக்கு வேற இருக்குதுங்க. நீங்க வேற ஏத்த பேனை கூட பிடிக்கி தரேன். தங்க ஜாயின் பண்ணி கூட பேனை வச்சுக்கிட்ட. ஆடுக்கும் யானைக்கு முக்தி கொடுத்ததனால் கொஞ்சம் குறைச்சுங்க. எனக்கு ஆடுக்கும் யானைக்கு முக்தி கொடுத்ததனால் எடுத்து கூட வச்சு விடுங்க. திருவாடானின்னு பேர் இருக்கு. ஓஹோ ஓரம் சொல்லல. சரியான ஆம்பளை. இடத்துக்கு நானே விளக்கத்தை சொல்லிட்டு போறியா? வலிக்கலையா? வலிக்கலன்னு அவர் சொல்றாரு. அவர் சொன்னார். நான் அடி வாங்குறது நாளங்க. எனக்கு அப்பா இது வலிக்குன்னு சொல்லு. ஏப்பா வலிக்குதுப்பா விடுப்பா. ஏப்பா நீ ஐயப்பா. சிவனும் சக்தியும் தனித்திருக்கும் பொழுது பெரியமணி இடையிலே கோடு போட்டோம். திருச்செங்கோடு பள்ளிக்கூடத்துல கூட நான் அப்படி அடி வாங்கலையே. இடத்துக்கு உண்டான விளக்கத்தை சொல்லுவையா? பிரிங்கி முனிவன் இன்னும் முடியலையா? சிவன் உடம்பிலே பாதியை கொடுத்தான் சக்திக்கு. ஆண் பாதி பெண் பாதி அர்த்தநாரி. அந்த ஆத்தா எந்திரிச்சு போகுது. ஐயோ அந்த ஆத்தா எந்திரிச்சு போய் ஏத்தா ஏத்தா வந்து உட்கார்ந்தா. ஏத்தா 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 என்ன போட்டு அடிக்கிறாரு. ஏத்தா என்ன போட்டு ஆத்தா 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 போறதா போறதா எப்ப என்ன போட்டு அடிக்கிறாரு. இப்ப ஐயோ இதுக்கு சிரிக்க சிரிக்க எனக்கு கருப்பு தான் வருது. அடி வாங்குறது உங்களுக்கு அம்புடி சந்தோஷமாச்சா? ஆண் பாதி பெண் பாதி அர்த்தநாரி. அப்படி இருந்த வண்டா ஒரு மாதிரி சுத்தினான். திருவன்றம் இருக்கு ஓரம் சொல்லல. ஐயோ அடி வாங்க இடத்துக்கு உண்டான பெருமையை சொல்லுமையா? பிரிங்கி முனிவனுக்கு சிவன் சாபம் கொடுக்கிறான். ஐயோ வந்துருச்சு பின்னாடி. ஒண்ணும் இல்ல தொடச்சு விட்டுக்கிறேன். சாபம் கொடுக்கிறான். பிரிங்கி அமர்ந்த மலை பறை. அவர் எந்திரிச்சு போறாரு. அவங்க எந்திரிச்சு போற நான் என்னையா பண்ணுவேன்? போட்டுக்கிட்டு நான் அமுக்கி உட்கார வைக்க. பிரிங்கி அமர்ந்த மலை பறங்கி மலை ஓரம் சொல்லல. இடத்துக்கு உண்டான விளக்கத்தை சொல்லுமையா? இந்த காசை வாங்கி காலையில கட்டு தான் போடணும். இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுவேன். எங்கே பேச விட்ட? எங்கே பேச விட்ட? என்ன நொட்டு நொட்டுன்னு போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க. ஒத்த வார்த்தை என்னையே பேச விட்ட? வேலிமலை ஜாலின்னு சொன்னது குத்தமாயா உன்ட்ட? அண்ணன் யாருன்னு சொல்லுங்க. யாரு அண்ணன் யாருன்னு கேட்டிருக்கேன். யாரை கேட்டுறியா? அண்ணன் யாருன்னு கேட்டிருக்கேன். இவ்வளவு நேரம் இப்ப நோட்டு ஹரியா செவந்து வச்சியா அடிச்சடியில. ஐயா போதும். இவ்வளவு நேரம் ஒரு பையனை போட்டுக்கிட்டு இதுல உங்களுக்கெல்லாம் இழிப்பு வேற இழிப்பு. காலையில நீங்க அடுப்புல சோறு வைக்கும் போது வேகாம போகும் பார்த்துக்கோங்க. என்ன போட்டுக்கிட்டு நொட்டு நொட்டு நடிக்கிறீங்க? என்னமோ நான் வர்றதுக்கு முன்னால என்னமோ சொன்னீங்க காலை புலந்து போடுவேன்னு. காலை புலந்து போடுவீங்களா? காலை புல ஐயா ஐயா காலை புலப்பீட இந்த காலை புலைய நான் பேச்சுக்கு சொன்னேன். இவ்வளவு நேரம் நான் பொறுமையா இருந்தது இந்த ஊருக்கு
கூட்டிட்டு வந்து காலை புழக்கவாயா கூட்டிட்டு வந்திருக்க? நானும் தெரியாம உடப்பம்பட்டி பெருமாள் ராஜனா என்ன பெரிய ஆளு நினைப்பாயா? இல்ல கொம்பு முளைச்சிருக்கா? பேச்சனி பாட்டியா இவ்வளவு நேரம் என்னை பேச விடாம போட்டுக்கிட்டு நொட்டு நொட்டுன்னு என்னமோ உங்களுக்கு தான் ஆள் இருக்கு, எனக்கு நீங்க ஆள் இல்லாமையா இருக்கு? பேச்சனி பாட்டியா உனக்கு தான் பேச தெரியும் சொல்லி பேசக்கூடாது. இதுல இவருக்கு பட்ட வேற இதிகாச இதிகாச சூடர் இலக்கிய சூடர் ஒரு பச்சை புள்ளைய போட்டுக்கிட்டு நொட்டு 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 நொட்டுன்னு எத்தனை அடி 36 அடி அடிச்சிருக்கையா? ஏயா கேட்கறதுக்கு ஆளில நினைச்சிட்டாயா? எப்படியா காலை இந்த ஊரை விட்டு போறேன் நான் பாக்குறையா? இந்த ஊரை விட்டு காலையில எப்படி போறேன் நானும் பாக்குறேன். நானும் பிரச்சனை வேணான்னு பார்த்தோம்னா பிரச்சனை விலை கொடுத்து வாங்குறீங்களா? நீயா நான் பார்த்து போடும்யா. நானும் பொறுமையா போனோம்னா பொறுமைக்குன்னு ஒரு அளவு இருக்கு. என்ன பெருமாள் ராஜன் என்ன கொம்பா முளைச்சிருக்கு? பேசி பேச்சனி பாட்டியா முதல் பேச்சனி பாட்டியா ஆணைய புடுங்க வேணாம்யா. இவ்வளவு நேரம் நீ பேசினீங்க நான் கேட்டேன்ல, இப்ப நான் பேசுறேன் நீ கல்ப்பு. இந்த எங்க அப்பு அந்த அப்பு எனக்கு போன் பண்ணி பேசினார். தம்பி நம்ம ஊர் நாடகம் இப்பதான் அட்வான்ஸ் பண்ணிருக்கு, நல்லபடியா வந்து நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்பு பேசினார். சொன்னாங்களா? சொன்னார். சரி சொன்னலப்பு. ஆமா ஆமா பாத்தீங்களா? பச்சை புள்ள போய் சொல்லுமா? போய் சொல்லுமா? அது இன்னும் பால்குடி மாறாத குழந்தை அது போய் சொல்லுமா? பிறக்கும் போதே மீசியோட மறைச்சிருச்சா? ஆமா கொஞ்சம். ஆமா அதுல நான் கேட்டேன் நடிகர்கள்லாம் யாரும் கேட்டேன். அப்ப எங்க அப்பு சொல்லுச்சு, தம்பி இந்த மாதிரி ஜெயவன் வராப்புல நந்தினி வருது அந்த மாதிரி தம்பி பெருமாள் ராஜு. அப்பவே நான் சொன்னேன் பெருமாள் ராஜு நான் இல்லாத நேரத்துல தான் கொஞ்சம் தும்முறா பேசுவாப்புல, நான் வந்ததுக்கு அப்புறம் எதுவும் பேச மாட்டாரு. சொன்னாரா? சொன்னலப்பு. ஆமா பச்சை புள்ள குழந்தை போய் சொல்லுமா? அது குழந்தை போய் சொல்லுமா? ஐயா ஆமா ஆமாங்கிறது வருங்க 500 ரூபா கொடுத்துருக்கேன் மண்டியாட்ட சொல்லி. சரி அவர் சொன்னாரு. அப்ப அவர் என்ன சொன்னார்? தம்பி நம்ம பிள்ளைதான் பெருமாள் ராஜு, எதுவும் கோவப்பட்டு பேசக்கூடாதீங்க, கொஞ்சம் அனுசரிச்சு போங்க அப்படி சொன்னாரா? அப்படி சொன்னலப்பு. ஆமா 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 பச்சை புள்ள போய் சொல்லுமாங்க. அவர் சொன்ன ஒத்த மரியாதைக்கு தான் நானும் பொறுமையா பேசுறேன். அதை விட்டு கட்டையை வச்சுக்கிட்டு அடிக்கிறது கையை வச்சுக்கிட்டு என்னையா பிரியாதுங்க சண்டைக்கு வாயா. புராணம்லாம் வேணாம்யா, எதுவும் பேச வேணாம்யா. சண்டைக்காயா? நான் சண்டைக்கு தான் வந்திருக்கேன்.